தோழர்களே, சாதி வாரியாக மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு பேச்சு அடிப்படுது. சாதி வாரியாக மக்கள் தொகை இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஏற்கனவே 500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்தியா இன்னொரு 3000 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல் தலைவனுங்களும் சரி, சாதி கட்சி வச்சிருக்கிற தலைவனுங்களும் சரி, மக்களுக்கான அரசியல் பண்ணுறதே இல்லை. இது அவனுங்களுக்கான அரசியல் பண்ணிக்கிறான். எப்படி ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி, எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதியும் அக்கிஸ்டுங்களை தான் தனக்கு சுற்றி வச்சுக்கிறான். இந்த சாதி பேரில் கட்சி நடத்துகிற அயோக்கியனுங்களும் பார்த்திங்கன்னா அவனுக்கு சுற்றி ஒரு 100 அக்யூஸ்டு, எல்லாம் கொள்ளக்காரன், ரேப் பண்ணுறவன், அடுத்தவன் நிலத்தை ஆட்டா போட்டவன், இவனுங்க தான். இவனுங்களுக்கெல்லாம் இந்த சாதி பேரில் கட்சி வச்சுன்னுக்கிற அயோக்கியன் தலைவன் பாதுகாப்பு, அந்த அயோக்கியனுங்கெல்லாம் சேர்ந்து இந்த தலைவனுக்கு பாதுகாப்பு. இப்போ இதுதான் இங்கே நடக்குது. இந்த ஒவ்வொருத்தனும் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாத, ட்ரெயினுக்கு டிக்கெட் இல்லாத வந்த அயோக்கியனுங்க பல கோடி, பல்லாயிரம் கோடியை சேர்க்கறது, பெரிய சொகுசான வாழ்க்கையில் வாழறது. மற்றபடி இந்த அயோக்கியனுங்களுக்கு மக்களை பற்றி சிந்திக்கிற நேரம் எதுவுமே கிடையாது. இவர்கள் மக்களை மோத விட்டு இவனுங்க ஓனாய் மாதிரி ரத்தம் குடிக்கிறவங்க. இந்த அயோக்கியனுங்களுக்கு தான் இந்த மக்கள் தொகை பயன்படும். இந்த என் ஜாதியில் இவ்வளோ பேர் இருக்கிறான், உன் ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்கிறான், நம்ம 2 பேரும் சேரலாம், நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான, இல்லைன்னா அரசாங்கத்தை மிரட்டுறது. அந்த மக்களுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தம் இருந்தாலும் அந்த மக்கள் சாதி பேரில் இவன் ஒரு கட்சியை வச்சுன்னு இவன் அப்படி பேசுவான். தோழர்களே, இந்த காலகட்டத்தில் ஏழைகளை கணக்கெடுக்கணும், படிக்காதவனுங்களை கணக்கெடுக்கணும், வேலை இல்லாதவனுங்களை கணக்கெடுக்கணும். அதுதான் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போமே தவிர, நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இங்கே மீண்டும் சாதியை இன்னொரு 500 வருஷத்துக்கு ஆழமாக வேரூன்றதான் செய்யுமே தவிர அது அழிக்க செய்யாது.